என்னோடு சேர்ந்து ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லிடுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவர் கொடுத்ததான விசேஷ வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த ரோமர் 8:31. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. உங்களை என்னை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறபடியினால, உங்களை என்னை அதிகமாய் கர்த்தர் விசாரிக்கிறபடியினால, நம்ம மேல நிறைய கரிசனையா அவர் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் நம்மை நேசித்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். கவனிங்க, ஒவ்வொரு மாசமும் பல வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை இந்த 2024ஆம் ஆண்டு முழுக்க அற்புதமாய் கர்த்தர் என்ன பண்ணார்னா வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். இந்த புதிய ஆண்டுல அருமையானவர்களே, புதிய ஆண்டுல நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விசேஷமா, அதாவது ஒரு படி அதிகமா கர்த்தர் என்ன பண்ணார்னா நம்முடைய சபையினுடைய வழக்கம் என்னன்னா, நம்முடைய எல்லா கிளை சபைகளும் தலைமை சபையில சேர்ந்து அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறது நம்முடைய வழக்கம். ஆமென். இந்த வருடம் ஆண்டவர் நம்முடைய தலைமை சபைக்கு, தலைமை போதகருக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசித்த ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. நான் படிக்கிற உங்களுக்காக. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். எல்லாரும் அந்த வாக்குத்தத்தம் மேல கை வைங்களேன். சீக்கிரம் கை வைங்க. கை வச்சு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவன், எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை அருமையான நம்முடைய தலைமை ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்து அந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் இருந்த மிக அற்புதமான வார்த்தைகளை அந்த நாளில் நம்ம கேட்டோம். ஆமென், ஆமென். நம்முடைய பட்சத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியாப்பட்ட சுபாவத்தை உடையவர் என்கிற சத்தியத்தை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நாளில் கேட்டோம். ஆமென். எனக்கு என்ன ஆசைனா, அதாவது நம்முடைய சபைக்கு, நம்முடைய கிளை சபைக்கு ஆண்டவர் இதை இன்னும் எப்படி பேச விரும்புகிறார் என்கிற ஒரு ஆசையில இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்த பாருங்க. அருமையானவர்களே, எனக்கு அதாவது என்ன, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நடத்தினதை உணர்ந்தேன். ஆமென், ஆமென். அநேக காரியங்களை இந்த வாக்குத்தத்தங்கள் இருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் பாருங்க. அதை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லிடுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. திரும்பமா வாச்சலாமா? திரும்பமா என்னோடு சேர்ந்து, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியே எழுதப்பட்டிருக்கு. தேவன் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பக்கம் இருக்கும் பொழுது நம்மளை தோற்கடிக்க ஒருவராலும் முடியாது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. If God be for us, who can against us அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. against அதாவது நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக, அதாவது நமக்கு விரோதம் செய்யும்படிக்கு யாரால முடியும் என்று இந்த வாக்குத்தத்தத்தில் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கவனிங்க, இந்த ஆண்டு நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்க பட்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக ஒருவராலும் செயல்பட முடியாது என்று கர்த்தர் தம்முடைய வாக்கை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. என்ன கவனிங்க. அதாவது இது எந்த ஆண்டு? இது என்ன ஆண்டு சொல்லிடுங்க, சத்தமா சொல்லுங்க. 2024 முடித்து
2025க்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சிருக்கிறோம். என கவனிங்க, எபிரேய மொழியில ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே அதாவது நம்ம இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ் இருக்கு பாருங்க, ஏபிசிடி. ஏ அப்படின்னா ஒன்றும் அர்த்தம்லாம் அது கிடையாது, ஏன்னா ஏதான். ஆனா எபிரேய மொழியில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதில் நான் சோதிச்சு பார்த்தேன். என்னன்னா 2025 அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் வெளிப்பட்டது. ஆமேன். அது என்னன்னா கவனிங்க, 20 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எபிரேய மொழியில காஃப் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய விரிக்கப்பட்ட கரம் அல்லது அவருடைய உள்ள கை அப்படின்னு அர்த்தம். 25 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது 25 ரெண்டா பிரிக்கலாம், 20 + 5. 20ன்னா காஃப் அப்படின்னு அர்த்தம், 5ன்னா ஹே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரிக்கப்பட்ட கரம். ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா வல்லமை அப்படின்ற அர்த்தத்தை அது குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுசா உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க, புரியுற மாதிரி. விரிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமை வெளிப்படுகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. அவர் கையின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். நம்ம பட்சத்துல கர்த்தர் இருப்பேன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்க போறாரா இந்த ஆண்டு முழுக்க? அவருடைய கரத்தின் வல்லமை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம கூட இருக்க போகிறார். ஆமென். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே விடுதலையாக்கும்படி புறப்பட்டு போறார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போய் அவர் என்ன பண்றாருன்னா பார்வோன் கிட்ட பேசுறார். பாருங்க, பார்வோனே, எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படி எங்களை எல்லாம் புறப்பட்டு வர சொல்லி இருக்கிறார். அதனால நீ எங்களை அனுப்புவீரானால் நாங்கள் புறப்பட்டு போய் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், உங்கள் தேவன் யாரு? நீ யாரு? நீனா புதுசா வர என்னென்னவோ சொல்ற, எங்களுக்கு இல்லாத தெய்வமா? நாங்க பார்க்காத தெய்வமா? எங்களுக்கு அதாவது வயல்வெளிக்கு, அதாவது பயிர் வகைக்கு ஒரு தெய்வங்கள் இருக்கு, புண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, எங்களுக்கு இல்லாத தெய்வங்களே இல்லை, நீ என்னடா புதுசா ஒரு தெய்வத்தை காண்பிக்கிற அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணி அனுப்புறான். பாருங்க பார்வோன் மோசைய. மோசே தேவ சமூகத்துல ஆண்டவரே அப்படின்னு பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் என் கரத்தின் வல்லமையை பார்க்காவிட்டால், அதாவது அவன் பார்க்கிற வரைக்கும் உங்களை போக விட மாட்டான். என் கரத்தின் வல்லமை அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவன் உங்களை போக விடுவான்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நின்றிருக்கலாம், சத்துருக்கள் எழும்பி நின்றிருக்கலாம். பிரதர், எங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் பண்றாங்க பிரதர், எங்களுக்கு விரோதமா மந்திரங்கள் பண்றாங்க பிரதர், எங்களை வாழ விட மாட்டேன்றாங்க பிரதர் சொல்லி அநேக லிஸ்ட நீங்க போட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு என்னுடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆண்டு, இந்த ஆண்டு நான் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிற ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்தலாமே. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா. இந்த ஆண்டு அவர் உங்க கூட இருக்கிற ஆண்டு. 2025 எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவருடைய விரிக்கப்பட்ட கரம் உங்களுக்காக செயல்படுவதை காண்பிக்கிறது. ஆமென். உங்களுக்கு விரோதமா யாரனா எழும்பட்டுங்க, மனிதனா எழும்பட்டும், சத்ருவனா எழும்பட்டும், யாரனா எழும்பி நிற்கட்டும், உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி நின்னாலும் அது உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. காரணம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது என்னன்னா சங்கீதங்களின் புத்தகம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதிலே 7வது வசனத்தை பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நிறைய காரியங்களை எங்களால் விளக்க முடியாது, ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கிறதுனால. ஆனால் அப்படியே சொல்ல விரும்புகிறேன் பாருங்க, நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? இந்த வருஷத்துல அடைக்கலமா இருக்கிறாராம். ஆமென். பலனா இருக்கிறாராம், ஆபத்து காலத்துல துணையா இருக்கிறாராம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமா. சொல்லுங்க எல்லாரும். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.
யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அருமையானவர்களே, இந்த ஆண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட போகிறார்னா, நமக்கு அடைக்கலமாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக, நம்ம பட்சத்துல இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இந்த ஆண்டு நமக்கு வந்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, 2024 நம்முடைய சபையில அநேக மகிமையில கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டார். ஆமென். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகல்ல மேகஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பமா வெளிப்பட்டார் பாருங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா, பகல்ல மேகஸ்தம்பம்ன்றது வெறும் மேகஸ்தம்பம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம். இல்லை. அதாவது மேகஸ்தம்பம்ன்றது என்னன்னா, அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப மாதிரி வெளிப்படுகிற ஒரு மகிமை தான் அந்த மேகம். ஆமென், ஆமென். அவங்க துக்கப்படும் பொழுது துக்கத்தை மாற்றுகிற தேவனாய் வெளிப்படுவார். அவர்களுக்கு விரோதமாய் அதாவது ராஜாக்கள் எழும்பி வரும் பொழுது அந்த ராஜாக்களை எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி, அவங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றும்படி கர்த்தர் அந்த மகிமையில வெளிப்படுவார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினது போல இந்த ஆண்டு கர்த்தர் என்ன மகிமையில வெளிப்பட போகிறார்னா, நம்மோடு இருக்கிற கர்த்தராய் வெளிப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுகிற ஆண்டு, உங்க சத்துருக்களுக்கு அவருடைய கரத்தை காண்பிக்கிற ஆண்டு. ஆமென். பார்வோனுக்கு தம்முடைய கரத்தின் வல்லமையை காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணினார் அல்லவா? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் கரத்தின் வல்லமை வெளிப்படுத்துகிற ஆண்டு. ஒரு ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகிற ஆண்டு. அல்லேலூயா. சத்ரு உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வரலாம், ஆனா இந்த ஆண்டு அவருடைய கரத்தின் வல்லமை வெளிப்பட்டு அவனை 7 வழியாய் ஓடச் செய்கிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சம்பவங்களை எடுத்துன்னு வந்தேன், ஆனா நேரம் இல்லாததுனால ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்க அதாவது ராஜாக்கள் எதிரி நாட்டினர் என்ன பண்ணுவாங்கன்னா யுத்தம் பண்ணுவாங்க பாருங்க. அப்படி ஒரு முறை ஒரு நாட்டில் இருக்கிறவன் யுத்தத்துக்கு வரான். அவன் தான் யாருன்னா கோலியாத். இவன் எந்த இனத்தை சேர்ந்தவனா பெலிஸ்தியர். என்னங்க சத்தமா சொல்லுங்க? பெலிஸ்தியன். பெலிஸ்திய ஆவி எப்படியேப்பட்ட ஆவின்னா, அது மனமடிவாக்குற ஒரு ஆவி. என்னங்க, இந்த கோலியாத் என்ன பண்றான் தெரியுமா? நேருக்கு நேர் சண்டை போடாம அவன் முதல்ல கையாண்ட ஒரு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? மனமடிவாக்குற ஒரு ஃபார்முலா. எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, சத்துரு நிறைய விதத்துல நம்மோடு கூட போராடுவான் பாருங்க. அதுல ஒரு வகை தான் என்னதுன்னா, மனமடிவாக்குற ஒரு ரூட்டு. அவன் தேர்ந்தெடுக்கிற ரூட்டு. சில நேரத்தில் பயத்தை காமிச்சு பார்ப்பான். பயத்தை ஒன்றும் வேலைக்கு ஆகல, பயத்தில் நம்மளை மேற்கொள்ள முடியலன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை கொண்டு வருவோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த பெலிஸ்திய ஆவியினுடைய ஒரு காரியம் என்னன்னா, நம்மளை மனமடிவாக்குறது. இந்த கோலியாத் என்ன பண்றான்னா, நிற்பான், பள்ளத்தாக்கில் நிற்பான் பாருங்க. நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள எவனுக்குன்னா தைரியம் இருந்தா ஒண்டிக்கொண்டு என்னோட மோதி பாருங்கடா, நான் யார் தெரியுமா? யுத்த புருஷன், நான் யார் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மனமடி வாக்கிடுவான் பாருங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அஜோஜோ இவன் பார்த்தா ராட்சத பிறவியா இருக்கிறான், இவன் யுத்த புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து போய், இவனோடலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 40 நாள் அவன் இப்படியே ஏமாத்திருந்தான் பாருங்க. எத்தனை நாளுங்க? சத்தமா சொல்லுங்க. சத்துரு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெலிஸ்திய அதாவது இந்த செயல்பாடோடு 2024 வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நேசிக்கல, உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது, கர்த்தர் சொன்ன எந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கை உருப்படாம தான் இருக்கும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்லி பல காரியங்களை உங்க வாழ்க்கையில சத்துரு உங்களை ஏமாத்தி மனமடிவாக்கி வைத்திருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென்.
40 நாளுங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாளும் 2 வேளை வருவான். 2 வேளை வருவான். காலையில டிஃபன் முடிச்சுட்டு வருவான். காலையில ஜீரணம் ஆகணுன்றதுக்காக. என்னதுங்க, டைஜஸ்ட்லாம் ஆச்சுன்னா தான் மத்தியானம் போய் ஒரு வெட்டணுன்றதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, காலையில் நல்ல போட்டியும் பரோட்டாவையும் சாப்பிட்டு, அதெல்லாம் சாப்பிட்டு பைபிள் இருக்கா பிரதர்னு கேட்டுறாதீங்க, உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற மாதிரி, போட்டியும் பரோட்டாவையும் சாப்பிட்டு அவன் என்ன பண்ணுவானா, வந்து நிற்பான். வந்து நின்று கத்துவான் பாருங்க. கத்திட்டு டயர்டாகிற வரைக்கும் கத்துவான். டயர்டானவொடனே சரி அப்புறமா பார்த்துக்கலாம் இவனுங்கன்னு போயிடுவான். போய் திரும்ப சாப்பிடுவான். நல்லா சாப்பிட்டு திரும்ப வந்து அந்த ஜனங்களை மனவடியாக்குவான் பாருங்க. 40 நாள் 2 வேளை அப்படின்னா எத்தனை முறை சொல்லுங்க பார்க்கலாம்? 80 முறை அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நின்று அவங்கள மனமடிவாக்கிட்டே இருந்தான் பாருங்க. அவங்களால முடியாது, முன்னேற முடியாது, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருந்தான் பாருங்க. இப்போதான் கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்புறாரு பாருங்க. அவன் தான் யாருன்னா தாவீது. யாருங்க? தாவீது வந்து அவங்க அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வராரு பாருங்க. இவரு வந்து நின்று பார்த்தா, கேள்வி பார்த்தா, கோலியாத்து வழக்கம் போல வந்து கத்துறான். இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என்னன்னா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நம்மளை ஜெயிக்கிறவன் யார்? ஏன்னா நான் இஸ்ரவேலின் தேவன் தான் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லி இவன் உணர்ந்திருந்தான் பாருங்க. இவனுக்கு அந்த வைராகியம் வருது பாருங்க. உடனே எல்லார்கிட்டையும் சொல்றான், வாங்க நம்ம போய் அவனோடு கூட யுத்தம் பண்ணலாம். ஏன்னா அவன் வந்து ஈட்டியோட ரதத்தோடு வரான். அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க என்னோடு 1 சாமுவேல் 17:45 ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. அந்த வசனம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டில் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இத்தனை ஆண்டு இத்தனை நாட்களா சத்துரு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஈட்டியோடு பட்டயத்தோடு வந்திருக்கலாம். நீங்க அதை பார்த்து பார்த்து பயந்து போய் இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் இந்த வருஷம் ஆரம்பத்துல, இந்த ஆண்டினுடைய முதல் ஆராதனையில எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கையை உயர்த்தி சொல்லுங்க, நானோ படிங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தினாலே உங்களிடத்தில் வருகிறேன். ஆமென். இன்னைக்கு சத்துரு வெட்கப்படும்படி, சத்துரு அசிங்கப்படும்படி நீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நானோ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நானோ சேனைகளின், சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரத்தையும் உடைய இயேசு என்கிற நாமத்தில் வருகிறேன். இந்த நாமத்துக்கு மேல ஒரு நாமம் இல்லை. அல்லேலூயா. இந்த நாமத்தில் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிப்போம். ஆமென். நம்ம கூட வர்றவர் சாதாரணமானவர் இல்லைங்க, அவர் தான் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். ஆமென். நம்ம கூட வர, இங்க பாருங்க, ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. நம்ம கூட யாரோ ஒரு எம்எல்ஏ வராருன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. நமக்கு முதலமைச்சரை தெரியும்னா நமக்கு எவ்வளோ ஒரு கெத்தா இருக்கும் பாருங்க. இருக்குமா இருக்காதாங்க? சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் சொல்லுவோம், முதலமைச்சர் யார் தெரியுமா, அவர் எந்த ஊர் தெரியுமா, என்கிட்ட பேசினார் தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணார் தெரியுமா. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் எப்போ பண்ணங்க அவருக்குன்னு கேட்பார். நமக்கு தான் அவரை தெரியும், அவருக்கு நம்மள அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் எடுத்து வாசிக்கணும் அந்த வசனத்தை. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நானே வாச்சிடுறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களை ரட்சிக்கும்படி வெளிப்படுகிற தேவன் தான் நம்ம கூட இருக்கிற தேவன். ஆமென். சத்தமோர் ஆமென். இங்க பாருங்க, நிறைய நேரத்தில் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த வரண்டா, ஒரே நிமிஷம்டா வந்துடும்டா, என்ன பிரச்சனை, இது வந்துடும்டான்னு வாங்க பாருங்க. அடுத்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு வருவாங்க. வந்துட்டு அடியெல்லாம் உதையெல்லாம் வாங்கின பிறகு வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துனுப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்காக வந்துடும்.
பிரச்சனையப்போ வாடா வந்து உதவி செய்யறனா வரமாட்டாங்க. சில நேரத்தில் சில நண்பர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க எப்படின்னா கூடவே இருக்கிறேன்னுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னுவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது விட்டுட்டு எப்படி போவா, எப்படி இந்த சத்துரு ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடுற மாதிரி இவங்க 7 வழியாக ஓட்டிருப்பாங்க. எந்த வழியில் ஓடினானே கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நமக்கு இருக்கிறாங்க பாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் யாருன்னா நம்மை ரட்சிக்கும்படி நம்ம கூட இருக்கிறவர். ஆமென். தாவீது சின்ன பையன் தாவீது. கோலியாத் மிகப்பெரிய பலசாலி, மிகப்பெரிய ஒரு இராணுவ வீரர், ஒரு யுத்த புருஷன். அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்தங்களை பிராக்டிஸ் பண்ணவன். சின்ன வயசுலேருந்தே கேடகத்தையும் கத்தியும் அவன் பிராக்டிஸ் பண்ணவன் பாருங்க. அவன் யுத்த மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தாவீது சொல்றாரு என்ன தெரியுமா, ஏய் கோலியாத்தே, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர, நீ வந்து கேடகத்தை நம்பி வர, ஆனா நானோ என்னை உண்டாக்கினவரும் என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் என்னை பேர் சொல்லி அழைத்தவருமாகிய என்னை விட்டு விலகாத, என்னை மறந்து போகாத என் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஆமென். உங்களுக்கு தெரியும் அந்த கதை சம்பவம். தாவீது போய் சவுல் கிட்ட போறாரு. சவுல் பார்த்து, என்னடா இவ்வளோ சின்ன பையனை கூட்டு வந்துக்கிறீங்களேன்னு சொல்லி, சரி ஏதோ ஒன்று இவன் போறன்றான், சரி போட்டேன்னு சொல்லி சவுலுடைய ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறாரு. தாவீதுக்கு பத்தலை. சவுலுடைய கேடகத்தை கொடுத்து பார்க்குறாரு, பத்தலை. அருமையானவர்களே, தாவீதுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா அவன் சின்ன பையன் பாருங்க. ஆனால் சவுல் பெரிய ஆளுடையதான் இவனுக்கு பத்தலை. இவன் ஒன்று பண்ணுறான், ஐயா விட்டுருங்க. ஒரு முறை நான் ஆடு மேய்க்கும் பொழுது கரடி எதிர்கொண்டு வந்தது, கரடியை ஜெயிக்கும்படி கர்த்தர் வல்லமையை கொடுத்தார். சிங்கம் எதிர்கொண்டு வந்தது, சிங்கத்தை ஜெயிக்க கர்த்தர் பலன் தந்தார். அப்படி அவைகளெல்லாம் ஜெயிக்க பலன் தரும் பொழுது இது எம்மாத்திரம்னு சொல்றாரு பாருங்க. ஆமென். உடனே அவர் ஒரு கவன்கல்லை எடுத்துட்டு, நமக்கு தெரியும் 5 கூழாங்கல்லை எடுத்துட்டு, தன்னுடைய கவன்கல்லை எடுத்துட்டு புறப்பட்டு போறாரு பாருங்க. புறப்பட்டு போய் நிற்கிறார். கோலியாத்து பார்க்குறாரு, யாரோ ஒருத்தர் சண்டைக்கு வரேன் நானே காலையில, நேற்று சாயங்காலம் சொல்லிட்டு போனீங்களே யாரா அப்படின்னு கேட்குறான் பாருங்க. இந்த சின்ன பையனை பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல, இவன் தான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான்னு தெரியல பாருங்க. யாரோ வரந்தீங்களா யாரா அப்படின்னு கேட்குறான். தாவீது சொல்றான், ஹலோ மிஸ்டர் கோலியாத், நான் தான். அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டான் பாருங்க தாவீதை பார்த்தவன். ஏண்டா நான் என்ன நாயா, நீ கல்லோட வரத்துக்கு நான், அவனே சொல்லிக்கிறான் அவனை. ஆமென். இவன் ரொம்ப அற்பமாக பார்த்தான் பாருங்க தாவீதை, சின்ன பையன் சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வல்லமை தாவீதோடு இருந்தது. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதோடு இருந்தது, கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்தது. அல்லேலூயா. ஒரே ஒரு கல்லு தாங்க, ஒரே ஒரு கல்லு தான். அடிச்சான் பாருங்க தாவீது, நெத்தி அடி, அதில் விழுந்தான் பாருங்க கோலியாத்து செத்தபடி. அல்லேலூயா. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில் விரட்டி அடி, நெத்தி அடி, பலத்த அடி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க சாதாரணமாக ஒரு சின்ன ஜபம் தான் பண்ண போறீங்க. பிசாசு நெத்தி அடி, அவனுக்கு அந்த ஒரு சின்ன ஜபம் நெத்தி அடி அடிக்கும் அவனை. இதுக்கப்புறம் உங்க வீட்டு வாசல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு ஓடிட போறான். சொல்றவங்களுக்கு பலிக்கும். ஆமே. ரெண்டாவது, உங்க தெரு பக்கம் வந்தனா எனக்கு கேளுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு போவான் பிசாசு, வரமாட்டான். காரணம், நம்ம கூட இருக்கிற கரம் அப்படிப்பட்ட கரம். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:4 நினைக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் யூத ராஜ சிங்கம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படி அவர் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென். எரேமியா 20:11 சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அதாவது கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, என்னோடு இருக்கிற, அதாவது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நிந்தை லட்சை அவர்களுக்கு உண்டுன்னு இங்கே எரேமியா எழுதுறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக வருவாங்க, நான் வரமாட்டாங்கலாம் சொல்ல, வருவாங்க. ஒரு முறை எசேக்கியேலுக்கு விரோதமாக செனகரிப்புன்ற ஒரு ராஜா வராம பாருங்க, அசீரிய ராஜா. இவன் என்ன பண்ணுறான்னா, அதாவது அவனுடைய
ஒரு ஒரு சேவகனை அமுச்சு விடுறான். அமுச்சு இஸ்ரவேலில் அவன் பேர் ரப்சாக்கேன்ற ஒரு மனுஷன் மந்திரி, அவனை அமுச்சு விட்றான். பாருங்க, போடா போய் எல்லாத்தையும் சொல்கிறான். இவன் வந்து அந்த அந்த அசீரிய பாஷையில் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, யூத பாஷையிலே பேசுகிறான், பயங்கரமாக திட்டுறான். நீ என்ன வந்து எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் என்ன நினச்சினுக்கிறீங்க? அதாவது இந்த செனகரிப்பு ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, பாரு எத்தனை தேசத்தை அவன் ஆட்சி செய்திருக்கிறான், எத்தனை தேசத்தை அவன் பிடிச்சிருக்கிறான். ஒரு தெய்வங்களை தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா, மொத்தத்துக்கும் ஜெயத்தை வாங்கி இன்னைக்கு உங்க தேசத்தை பிடிக்கும்படி வந்திருக்கிறான். மரியாதையா சரண்டர் ஆயிருங்கன்றான் வந்து. ஆமேன். உங்க தெய்வங்களை நீங்க நம்பாதீங்கன்றான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட வந்து கவனிங்க, மற்ற தேசத்தெல்லாம் காமிச்சு பார்க்குறான். நீ என்ன எகிப்தை நம்புறியா, அவன்லாம் நாணல் போல விழுந்துருவான், அப்படி இப்படின்னு சொல்லி யூத பாஷையிலே பேசுகிறான். பாருங்க, எசேக்கியேல் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டார், என்னன்னா அவன் என்ன பேசினாலும் ஒன்றும் பேசாதீங்க, காரணம் நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர்னு. ஆமேன். கவனிங்க, இவன் சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடிச்சோடனே இந்த காரியம் ஒரு தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். நான் அந்த வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. முதல் வார்த்தை என்ன வருதுங்க? இந்த நகரத்துக்குள்ள அவன் உனக்கு விரோதமாய் வந்தது உண்மை. அவன் உனக்கு விரோதமாய் நிறைய படைகளை, குதிரை படைகளை, நிறைய படைகளை கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறது உண்மை. கவனிங்க, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வருது, அவன் உங்க நகரத்துல பிரவேசிப்பதில்லை. ஆமேன். பிசாசு உங்க காதல வந்து சொல்லியிருக்கலாம், உன் கதை முடிஞ்சிச்சு, நீ சாக போறேன்னு. நான் சொல்லட்டுமா, உங்க சரீரத்துல மரணம் பிரவேசிப்பதில்லை. என்ன ஒரு ஆமேன் காணோம்? உங்க சரீரத்துல சுகவீனங்கள் பிரவேசிப்பதில்லை. உங்க குடும்பத்துல கடன் பிரவேசிப்பதில்லை. இனி நீ மலடி என்பது இல்லை, நீ கைவிடப்பட்டவள் என்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அன்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பு கேடகத்தோடு வருவதும் இல்லை. இதற்கு முன்னாடி, அதாவது அவன் வந்து கேடகத்தோடு வர முடியாது, இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் 34வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 35வது வசனத்தை வாசிங்க. 34, 35. 2 ராஜாக்கள் 19 எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 19, 34, 35. படிங்க சிஸ்டர். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். சொல்லிட்டு 35 பாருங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையுமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். சனகரிப்பு எப்படி தெரியுமா போனா? அருமையானவர்களே, தேசத்துக்கு விரோதமாய் வரும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்து படையெடுத்து நிற்கும் பொழுது சிங்கத்தை போல கர்ஜிக்கிறவனாய் நின்றான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் செயல்பட்ட உடனே காலையில எழுந்து பார்க்கிறான் சனகரிப்பு. எல்லா இராணுவ ஜனங்களும், எல்லா படைகளும் செத்த பிரேதங்களா இருக்கிறத பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து வெட்கத்தோட தலை குனிந்தவனாய் தன் தேசத்துக்கு திரும்பினான் என்று. ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமா அநேக காரியங்களை உருவாக்கலாம், உங்களுக்கு விரோதமா அநேக காரியங்கள் எழும்பலாம். ஆனா நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய கரம் உங்கள் மத்தியில இருக்கிறதுனால, உங்க கூட கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதுனால, கர்த்தரே உங்க பட்சத்தில் இருக்கிறதுனால நான் சொல்லுவேங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா காரியங்களும் வெட்கத்தோட திரும்பி போகும். ஆமென், ஆமென். ஒருவேளை சத்துரு உங்களுக்கு விரோதமா குட்டி பிசாசுங்களாம் அமுச்சு வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். அவன் என்ன பண்ணுவானா, வந்து உங்களுக்கு எதனா பண்ணலான்னு சொல்லி மாந்திரிகங்களோ செய்வினைகளோ பில்லிச்சொனிங்களோ எதோ பண்ணலான்னு நினச்சி வந்துருப்பான். குட்டி பிசாசு வந்து உங்கள் முடியை கட் பண்ணலான்னு வந்திருப்பான், உங்கள் ட்ரெஸ்ஸை கட் பண்ணலான்னு வந்திருப்பான். கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அப்படியெல்லாம் கவனிங்க, இப்படியெல்லாம் வந்திருப்பான். வந்த உடனே உங்கள் முடியை கட் பண்ணலான்னு வந்திருப்பான். உங்கள் முடியிலேயே அப்படி அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறதுனால தொட்ட உடனே ஷாக் அடிக்கும் பாருங்க. 2-3 முறை ட்ரை பண்ணி விழுந்து அடிச்சு, ஐயோ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போய்
சத்துருடைய தலைவங்கிட்ட சொல்லுவான், உனக்கு கொஞ்சமாடா மூளை இருக்குதா, என்ன போய் அங்க கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கிறியே, முடிய தொட முடியல ஷாக் அடிக்குது, ட்ரெஸ்ஸை தொட முடியல ஷாக் அடிக்குது, அட்லீஸ்ட் ஜனங்க சொல்லுவாங்க பாருங்க, கால் மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க பிரதர் அப்படின்னு. கால மண்ணாச்சு எடுக்கலாம் நான் போயிருந்தேன், கால் தூசியில கூட கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுதுங்க, என்னை விட்டுருங்க அவங்க வீட்டாண்டா போக மாட்டேன்னு சொல்லி வெக்கத்தோடு கூட சத்துரு திரும்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வெக்கமடைய செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆமே. நீங்க ஒரு நாள் தலகுனிய மாட்டீங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய வல்லமை உங்க கூட இருக்கிறது. ஆமே. கர்த்தருடைய கரம் உங்க மத்தியில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு சில காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். என்னை கவனிங்க அருமையானே. இந்த வருஷம் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார் நம்மக்கிட்ட. என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு விரோதமாய் ஒருத்தரும் வர முடியாது. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான என்ன வேணா நடக்கட்டுங்க, நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க, அமைதியாக மட்டும் இருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காத போகும். காரணம் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்ம சைடு அப்பா இருக்கிறாருங்க. நம்ம சைடு சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம சைடு நம்ம நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்ம சைடு பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பணத்தை உடையவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் சொல், நான் உங்களோட இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நான், சகல அதிகாரத்தையும் தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனினும் நமக்குள்ள இருக்கிற பெரிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமோ சத்தமா சொல்லுங்க, பிசாசு வெக்கப்படும்படி சத்தமா சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது, எங்களுக்கு விரோதமாய் பேசுற நாவு வாய்க்காது. சொல்லுங்க சத்தமா. ஆமா சொல்லிட்டார் ஆண்டவர். கவனிங்க, இது 100% உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. நமக்கே தெரியாது, நமக்கு விரோதமாக எழுமணவங்களெல்லாம் அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே காணாமல் போயிடுவாங்க. பாருங்க, என்னடா ஆச்சு இவங்களுக்கெல்லாம், ரொம்ப நாள் சண்டை போட்டுருந்தாங்களே, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இப்போல்லாம் பேசுறதே இல்லையே, இப்போல்லாம் அப்படி முன்ன மாதிரி நம்மளை திட்டுறது இல்லையே, முன்ன மாதிரி அப்படி பண்ணுறது இல்லையன்ற மாதிரி நீங்களே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு காரியங்களெல்லாம் மாறுதலாம் முடிகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா கவனிங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் இந்த வாக்குத்தத்தம். அவர் சொல்லிட்டார், நான் உன் கூட இருப்பேன்னு. என்ன செஞ்சா இருப்பார், எதை செய்ய சொல்றாரு, இதுதான் இந்த புதிய ஆண்டுல இந்த வருஷம் முழுக்க நீங்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். ஆமென். அப்பா சொல்லிட்டார், வருவேன்ட்டாரு, வாய்க்காதுன்னு சொல்லிட்டார். இதை 100% உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு நபரை மட்டும்தான் இன்னைக்கு நான் எடுக்க போறேன். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்தடுத்த வாரங்கள்ல, கர்த்தருக்கு சித்தமானா நான் அநேகரை நான் உங்க மத்தியில காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஒருத்தரை மட்டும் தான் காண்பிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நபர் யார், அவரோடு கர்த்தர் இருந்து எப்படி மிகப்பெரிய வெற்றி அவருடைய வாழ்க்கையில தந்தார், அவர் கூடவே எப்படி கர்த்தர் வந்தார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. கவனிங்க. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, கரெக்டுங்களா? பிரதர், கர்த்தர் எங்க கூடவே இந்த ஆண்டு முழுக்க இருக்கணும் பிரதர், கர்த்தருடைய வல்லமை எங்க கூடவே இருக்கணும் பிரதர், கர்த்தருடைய கரை எங்க கூடவே நீங்களை நடத்தணும் பிரதர், நீங்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போக நீங்க விரும்புறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புறார். என்னன்னா, இன்னைக்கு அதுக்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு நபர் யாருன்னா, ஆவியானவர் உங்க மத்தியில கொண்டு வருகிற நபர் யாருன்னா யோசுவா. எல்லாம் சொல்லுங்க. யோசுவாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதாவது 2025 ஆண்டு வரைக்கும் இல்ல,
நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரே ஒருவன் கூட உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதுன்றார். ஆமென். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு வெறுமனே விட்டு இல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை வாங்கினவன் தான் யாருன்னா யோசுவா. ஆமென். யோசுவா என்னை கவனிங்க அருமையானவர்களே, சாதாரணமான மனிதன் அல்ல. என்னை கவனிங்க, அவன் அதாவது ராஜாவுடைய பிள்ளை கிடையாது. அவன் யாரோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியுடைய பிள்ளை கிடையாது. அவன் ஏதோ ஒரு பெரிய ஆசாரியனுடைய பிள்ளை, அந்த வம்சா வழியெல்லாம் கிடையாது. அவன் ஒரு சாதாரணமானவன் தான். என்னை கவனிங்க அருமையானவர்களே, என்னை கேட்கிறவர்களே, முக்கியமான காரியம் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் தயவாக கேளுங்க. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இவன் சாதாரணமான ஒரு ஆளு தான். ஆனால் மோசேக்கு பிற்பாடு அந்த ஊழியத்தை எடுத்து அத்தனை லட்ச ஜனங்களை வழி நடத்தின அந்த மிகப்பெரிய பொறுப்பு, அந்த மிகப்பெரிய லீடர்ஷிப்பை உடையவனா மாறுவதற்கு காரணம் என்னென்ற அந்த காரணத்தை தான் இந்த காலை நேரத்தில் நான் சொல்ல போறேன். கவனமா கவனிங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தர் யோசுவாவை கொண்டு என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லி நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்படியே கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. வசனத்தை எடுக்க நேரம் இல்லாததுனால நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். மோசே மரிக்கிற தருவாயில கர்த்தர் சொல்லிட்டார் மோசே கிட்ட, மோசே அதாவது கண்மலை விஷயத்துல, தண்ணீருக்கு அடுத்த விஷயத்துல நீ தப்பு பண்ணதுனால நீ மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும், நீ கானானை போய் சுதந்திரிக்க மாட்ட அப்படின்னு மோசே என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு அவருக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான குணம் பாருங்க. என்னன்னா, ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களை நான் இவ்வளோ வருஷமா நடத்தின்னு வந்துட்டேன், என் கரத்தை கொண்டு என்னை வச்சு இவ்வளோ வருஷமா நீங்க நடத்திட்டு வந்தீங்க, இப்ப கிட்ட வந்துட்டோம் நாங்க, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில நீங்க என்னை பார்த்து சொல்லிட்டீங்க நான் மரிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இவ்வளோ ஜனங்களை அப்படியே விட்டுட்டா மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறி போயிடுவாங்க. எதிரிகள் வந்தா எப்படி யுத்தம் பண்ணணும் கூட இவங்களுக்கு தெரியாது, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது ஜனங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். அதனால என்னுக்கு அப்புறம் ஒரு லீடரை நீங்க என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தணும் அப்படின்றார். பாருங்க கவனிங்க, பொதுவா உலகத்தின் வழக்கத்துல ஒரு அப்பா முதலமைச்சராக இருந்தா அடுத்தது யார் வருவாங்க சொல்லுங்க? பிள்ளை தான் வருவாங்க. அப்பா பாஸ்டரா இருந்தா அதுக்கு அடுத்து யார் வருவாங்க சொல்லுங்க? அவங்க பிள்ளைய தான் மேக்சிமம் வருவாங்க, அவங்க பிள்ளைங்களை தான் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். மோசேக்கு அப்புறம் மோசேயுடைய பிள்ளையை அல்ல, கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, மோசே என்னுடைய தாசனாகிய யோசுவான்ற யோசுவா அப்படின்றார். பாருங்க என்ன கவனிங்க, யோசுவா நீ அவனை கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்றார். பாருங்க இங்க கவனிங்க, அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே மோசே கூப்பிட்டு அபிஷேகம் பண்றாரு. அத்தனை லட்சம் ஜனங்களை மிக அற்புதமா யோசுவா நடத்த ஆரம்பிக்கிறார். நடத்தும் பொழுது சாதாரணமா இல்லைங்க, கிட்டத்தட்ட எத்தனை பேர் அவருக்கு விரோதமா வந்தாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியுமா? முதல்ல அவனுக்கு யோசுவாவுக்கு எதிராக நிற்கிற முதல் காரியத்தமா யோர்தான். என்னதுங்க? கர்த்தர் யோர்தானை உடைச்சி 2 பிரிந்து போகும்படி, ஏன்னா கர்த்தர் அவ கூட இருக்கிறார் இல்லையா, நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதல்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா, என் கரத்தின் வல்லமையை காண்பிப்பேன் உன் கூட இருந்தேன்னு சொன்னார் இல்லையா. அதன்படி யோர்தான் இவங்க புறப்படுறாங்க, யோசுவா தலைமை ஏற்று நடத்துறார். முதல்ல யோர்தான் தடையா நிக்குது, கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். 2வது எரிகோ நிக்குது, கர்த்தர் உடைக்கிறார். இப்படி 1 2 இல்லைங்க, பல எதிரிகளை யோசுவா சந்திக்கிறார். பாருங்க, எரிகோ கோட்டையை சந்திக்கிறாரு, எருசலேமின் ராஜா வரான், எபிரோனின் ராஜா வரான், எர்முத்தின் ராஜா வரான், லாகிஸின் ராஜா வரான், அதுக்கப்புறம் எல்கோனின் ராஜா வரான். அது மாத்திரம் இல்லைங்க, அதாவது என்ன சொல்றதுன்னா ஆத்சேர் ராஜா வரான். இப்படி பல ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. பாருங்க அருமையானவர்களே, எல்லா ராஜாக்களையும் கர்த்தர் நின்று யோசுவா கூட நின்று மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென் ஆமென். யோசுவா கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாத வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற எல்லாவற்றையும் கர்த்தரே கூட இருந்து எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி
யோசுவாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளிட்டார். ஆமென், ஆமென். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 31 ராஜாக்களுக்கு மேல அவன் என்ன பண்றான்னா ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்படி ஜெயிக்கிறான் பாருங்க. தேசத்தையெல்லாம் பங்கிட்டு கொடுத்தான்னு பார்க்குறோம். ஆமென். நேரம் இல்லை, டைம் இல்லாததுனால நான் வேகமாக போகிறேன். எல்லா தேசத்தையும் எல்லா கோத்திரத்துக்கும் மிக அற்புதமாக மோசே கர்த்தர் என்ன மோசே கிட்ட பிளான் கொடுத்தாரோ அந்த பிளான் படியே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறார். யாருன்னா யோசுவா. ஆமென். ரொம்ப அற்புதமாக கர்த்தர் அவன் கூட எப்போ வரைக்குங்க, அவன் உயிரோடு இருந்த வரைக்கும் கர்த்தர் யோசுவா கூட இருந்தார். ஆமென், ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, யோசுவாவோடு இருந்து பல யுத்தங்களை நடத்தி பல ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் அற்புதமா நடத்தினார். ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீதான் அந்த யோசுவா. சத்தமா ஒரு ஆமென் காணுமே. நீங்க தான் அந்த யோசுவா. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீங்க 2025 வரைக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அது சாத்தானாகட்டும், மனிதனாகட்டும், யாரனா இருக்கட்டுங்க, அவன் ஒரு வழியா வந்தா 7 வழியாய் ஓடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க யோசுவாவா இருக்கணும். ஆமென். நீங்க யோசுவாவா இருக்கணும். யோசுவா கிட்ட நிறைய குணாதிசயங்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 குணாதிசயத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்ததுனால அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நிறைய குணாதிசயம். யோசுவா தலைமைக்கு அடங்கி இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சபைக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஊழியக்காரருக்கு அடங்கி இருங்க. என்ன ஒரு ஆமீன் காணோம்? பாத்தியா பாஸ்ட் நைஸாக போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. இல்லை இல்லை இல்லை, சின்னவனோ பெரியவனோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு அடங்கிருங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அடங்கிருங்க. அவங்க செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய அவங்க பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைன்னு நினைங்க. அவங்க ஜெபிச்சா அற்புதங்களை கர்த்தர் செய்வார்னு நம்புங்க. என்ன நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருக்கு அப்பப்போ 1000-500 காணிக்கை கொஞ்சம் கொடுங்க. என்ன இது சவுண்டே காணும்? சும்மா சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கிறதால நீங்கள் சோர்ந்து போயிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் எதனா சொன்னாதான் அப்படின்னு கொஞ்சம் முழிச்சு பார்ப்பீங்க. ஆமேன். நீங்கள் ரொம்ப நல்லவர்கள், அப்படிதான் நீங்கள் இருக்கிறீங்க. ரெண்டாவது நான் சொல்லுவேன், யோசுவாக்குள்ள இருந்த இன்னொரு குணாதிசயம் தெரியுமா? அவன் மோசே ஒரு அந்நிய தேசத்தின் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் பாருங்க, புறையினத்தின் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் பாருங்க. அப்போ கோவம் அண்ணன் சகோதரி எல்லாம் திட்டுறாங்க. மோசே என்ன நினச்சினுக்கிற நீ? உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்ககிட்டலாம் கர்த்தர் பேச மாட்டாரா? உன்னை தான் கர்த்தர் பயன்படுத்துவாரா? நீ தான் பெரிய ஊழியக்காரன் அப்படி இப்படின்னு பேசும்பொழுது எல்லாரும் பேசுகிறாங்க. யோசுவா மட்டும் கம்முன்னு இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? கம்முன்னு இருக்கிறார். சில பயங்கரமான குணாதிசயத்தை உடையவர் தான் யாருன்னா இந்த யோசுவா. அதனால தான் யோசுவாவை கர்த்தர் சூஸ் பண்ணுறார். ஆமேன். இந்த ஊழியத்தில் அநேக யோசுவாவுக்கள் தேவைப்படுகிறார்கள். என்ன ஆமேன் காணோம்? உங்களை தாங்க கர்த்தர் சொல்கிறாரு. இந்த ஊழியம் இப்படியே இருக்க போகிறதில்ல, இன்னும் வளரப்போகுது. பக்கத்தில் இடம் கட்டிட்டோம். இந்த ஆண்டு நம்முடைய தரிசனம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டு நம்முடைய தரிசனம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்கள். போன வருஷம் நம்முடைய தரிசனம் என்ன தெரியுமா? அதை கட்டுறது. இந்த ஆண்டு நம்முடைய தரிசனம் தெரியுமா? ஆத்துமாக்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாவா கர்த்தர் கட்டளையிடுவார். பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பின ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அடுத்த சபை ஆட்களை நம்ம திருட போகிறதில்ல. சொல்லுங்க. இவங்க ஒரு புதுசாக ஒரு ஆத்மா வரும், அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அந்த சபையிலேருந்து வந்துட்டுங்க அப்படி இருக்கிற ஆத்மாக்கள் இல்லை. நம்ம சபைக்கு யாரை கர்த்தர் கொடுக்க போகிறாருன்னா, ஏதோ ஒரு சபைக்கு போகிறா சிலர் வருவாங்க, வசனம் இல்லாமல் ஏதோ ஒரு கஷ்டத்து நிமித்தமாக வந்துடுவாங்க, அது வேற கதை. ஆனால் மேக்சிமம் நம்முடைய சபைக்கு எப்படியாப்பட்டவங்களை கர்த்தர் கொண்டு பாருன்னா, இந்த பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் மீந்து இருக்கிறாங்க பாருங்க. ஐயோ எங்கே போகிறதுனே தெரியாம ஒரு கூட்டம் ஜனம் இருக்கும், அங்கலாய்த்து விடாயிட்டு போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுப்பார், பெருகும். அப்போ இந்த மோசேக்கு பிற்பாடு யோசுவாக்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்களும் யோசுவாவா மாறணும். அப்பதான் இந்த ஊழியம் நிறைவு பெறும். ஆமீன் சொல்லுங்க. இந்த ஊழியத்திலிருந்து பல கோடி ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தை சேர்க்கும்படி கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். நீங்க தயாரா? இந்த ஊழியத்தை செய்ய நீங்க தயாரா? இன்னைக்கு நீங்க ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரெடி, யோசுவாவா மாறுவதற்கு நான் ரெடி. ஆமென், அல்லேலூயா. யோசுவா கிட்ட நிறைய குணாதிசயம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என் கண்களை காண்பித்த ஒரு 3 குணாதிசயத்தை நான் வேகமா சொல்றேன் பாருங்க. முதல் குணாதிசயம் என்னன்னா, என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 33:11. யாத்ராகமம் 33:11. சீக்கிரம் எடுத்து வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. யாத்ராகமம் 33:11. அது மைக்கில் படியாமா முடியுமா? சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரே நிமிஷம், ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, படிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென், சத்தம் ஒரு ஆமென். கவனிங்க, யோசுவா கிட்ட காணப்பட்ட நிறைய குணாதிசயம் இருக்கு. அவன் வேற ஆவி உடையவனா இருந்தான். யோசுவா தேவனுக்கு உத்தமமா இருந்தான். பல குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு பேசுகிற வார்த்தை என்னன்னா, யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தான். ஆமென். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் யோசுவாக்கெல்லாம் மாறணும். யோசுவாவுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இதுனா பிரதர் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 29:42 நீங்க எடுக்க வேணாம், டைம் இல்லை, நானே வாசிடுறேன். யாத்ராகமம் 29:42 நான் வாசிக்கிறேன். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்னன்னு சொல்லிடுங்க, என் கூட சத்தமா சொல்லுங்க. உன்னுடனே பேசும்படி. யாருங்க? கர்த்தர் ஜனங்களோடு பேசும்படியான இடம். ஆசரிப்பு கூடாரம் என்ன சொல்லுங்க? கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிற இடம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிற இடம். என்னங்க? இங்க பாருங்க, புதுசா நிச்சயதார்த்தம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கள பாருங்க, கல்யாணத்துக்கு கொஞ்சம் தூரம் கொஞ்ச நாள் இருக்குன்னா உடனே அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒருவர் சந்திச்சுப்பாங்க. தனியா பார்த்துருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? ஒருவர் தனியா பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு பள்ளியும் பார்த்தீங்கன்னா சந்திப்பாங்க பாருங்க. சந்திச்சு ரொம்ப நேரம் பேசினுப்பாங்க பாருங்க. ஃபோன் பண்ணி தனியா பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரன்றது என்னன்னா, உங்களை எண்ணி கடவுள் சந்திக்கிற, தன்னுடைய காதலை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தான் ஆசரிப்பு கூடாரம். அதுதான் சபை. இந்த சபையை விட்டு விசுவாசிகள் பிரியக்கூடாது. ஆமென். இதை நீங்க எந்த அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சபையை விட்டு வேற சபைக்கு ஓடிடலான்னு நினைச்சுக்கிறீங்களா? ஓடாதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த அர்த்தத்திலையும் பேசுறாரு. ஆக்சுவலா அந்த அர்த்தம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, உங்க இருதயம் ஆலயத்தோடவே இணைஞ்சிருக்கணும். நீங்க தாவீதை பாருங்க, 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிறதை பார்க்கிலும் தேவனே உம்முடைய ஆலயத்துல வாசற்படியில காத்திருக்கிற அந்த ஒரு நாள் எனக்கு போதுன்ற. ஆமென். உங்க இருதயம் அப்படி மாறணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுங்க? சத்தமா சொல்லுங்க. மன மகிழ்ச்சியா இருந்தது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. என்ன ரூல்ஸ்னா, ராஜாக்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் பெர்மிஷன். யாருன்னா, அவங்க தான் யாருன்னா ஆசாரியர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஊழியர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட, அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கான பெர்மிஷன். ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, அதே ஆலயத்துல தான் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு இருக்குது, தகவிலான் குருவிக்கு குஞ்சுகளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கூடலாம் இருக்குது. அதை நீங்க பெர்மிஷன், அது தங்கறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறீங்களே அப்படின்றாரு பாருங்க. ஆமென்.
சத்தமா? ஆக்சுவலா உண்மைதான், ஆசாரியர்கள் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனோம். நான் ராஜாவாயிட்டேன், ஆனா எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள வரணும், எப்பவுமே ஆலயத்திலேயே இருக்கிறத நான் நாடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஏங்குறாரு பாருங்க. ஏங்கிட்ட கர்த்தர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே குருவியெல்லாம் வந்து உங்க வீட்டுல கூடு கட்டுதே, ஆசாரி மட்டும் தானே போனோம் பர்மிஷன் சொன்னீங்க, ஆனா இப்ப குருவியெல்லாம் இருக்குதே, தகவிலான் குருவி, அது குஞ்சுகளுக்கெல்லாம் வீடு இருக்குதே, அப்பா அதெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்கன்னா எனக்கும் ஒரு பர்மிஷன் கொடுங்கப்பான்றாரு பாருங்க. உங்க இருதயம் அப்படி ஆலயத்தின் மேல இருக்கணும். நீங்களும் உங்களை ஆலயத்தை விட்டு பிரிச்சிடவே கூடாதுங்க எந்த ஒரு காரியமும். நீங்க இந்த ரோமர் எடுக்க வேணாம், 8:30 இந்த 8ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாசிங்கன்னா பவுல் எழுதுறாரு, பசியோ பட்டினியோ வியாகுலமோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ இதெல்லாம் அவன் சந்திச்சிருக்கிறான், அவன் லைஃப்ல அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறான். ஆனா அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சது உண்மை, என் வாழ்க்கையில் நான் ஊழியத்து நிமித்தம் நிர்வாணப்பட்டிருக்கேன், பசி அனுபவிச்சிருக்கிறேன், அடிபட்டு இருக்கிறேன், எத்தனையோ பாடுகள் அனுபவிச்சிருக்கிறேன், ஆனாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை இது எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதுன்றாரு பாருங்க. பா என்ன வார்த்தை! நீங்களும் நானும் அப்படி மாறணும். சும்மா ஒரு சின்ன காரியம் வந்தோடனே அட போட இந்த ஆலயத்துக்கு அவன் போவான்னு நீங்க ஓடிடக்கூடாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒருவேளை என் மேல கூட எதனா கஷ்டம் இருக்கலாம், அவங்க ஊழியக்காரனாவது ஆலயமாவது ஓடிடக்கூடாது நீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமே. உங்க இருதயம் ஆலயத்தின் மேலேயே இருக்கணும், ஆலயத்தின் மேலே. சாமுவேல் எங்கங்க இருந்தாரு சொல்லுங்க? ஆசரிப்பு கூடாரத்துல, உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல இருக்கிறாரு. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், சாமுவேலே சாமுவேலே. எப்ப தெரியுமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்? கர்த்தர் எப்ப தெரியுமா உங்ககிட்ட பேசுவார்? கர்த்தர் எப்ப தெரியுமா உங்க கூடவே இருந்து உங்களை நடத்துவார்? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாளெல்லாம் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புறீங்களா கர்த்தரை? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஆலயத்தை விட்டு உங்க இருதயத்தை எடுத்துறாரு. நீங்களும் இந்த ஆலயம் ஒன்னா பிசைஞ்சு ஒன்னா இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க. லூக்கா 10:42 ஒரு சம்பவத்தை ஆவியானவர் எழுதுறார். எடுக்க வேண்டாம், அப்படியே சொல்லிடுறேன். மார்த்தாள் மரியாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்த்தாள் மரியாளை பத்தி வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலையில பிஸி. என்னதுங்க? நம்ம இன்னைக்கு இருக்கிற மிக கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிறைய ஊழியக்காரர்கள் கூட நிறைய நேரம் ஜெபிக்கிறது கிடையாது. ஆனா அவங்கள பார்த்தே நிறைய பிரசங்கிப்பாங்க, பயங்கரமா பிரசங்கிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பயங்கரமா இருப்பாங்க. ஆனா அவங்க ஜெப நேரம் எவ்வளோ, அவங்க ஆண்டவரை போய் சந்திக்கிற நேரம் எவ்வளோ, ஆண்டவரோட அவங்க பேசுற நேரம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ. ஆனா ஜெபம் மட்டும் பயங்கரமா இருக்கு. ஆண்டவரே எங்க ஜெபம்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கிருபப்பா அப்படின்னுவாங்க. ஆமே. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் நான், ஜெபிக்காமையே பிரசங்கம் பண்ற ஆட்கள், ஜெபிக்காமையே ஊழியத்தை செய்யற ஆட்கள். நீங்க ஜெபிக்காம ஊழியத்தை செய்தா தேவன் அதுல பிரியமா இருப்பாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன்னா நம்ம அப்படி சொல்லிட முடியாது, தெரியல நமக்கு. ஆனா கர்த்தர் ஒண்ணு விரும்புறாரு நம்ம சபைக்கு, நம்ம சபைக்கு ஒண்ணு விரும்புறார். நீங்களும் நானும் ஆலயத்தை விட்டு, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. நீங்க பிரியாம இருந்து பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். நூனின் குமாரனாகி யோசுவாவுடைய குவாலிட்டியை ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. என்ன தெரியுமா? மோசையை பத்தி சொல்றாரு அவரு. மோசை இப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல ஏங்க யோசுவாவை கொண்டு வந்து நுழைக்கணும் சம்பந்தமே இல்லாம? ஏன்னா அவன் சாட்சியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தது வேற யாருக்கும் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு காண்பிக்கிறார் கோடிட்டு. நூனின் குமாரனாகி யோசுவா, மோசையின் பணிவிடக்காரனாகி அந்த யோசுவா என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனா, அதனால நீ அவனை தேர்ந்தெடுன்றார் மோசை கிட்ட. ஆமென். இந்த ஆண்டு உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. எப்ப தெரியுமா? நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காம இருந்தா. ஆராதனைக்கு வர இந்த ஆப்சென்ட் ஆகிறது தயவு செய்து நிறுத்திடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட வேற எந்த காரியமும் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. ஆமென். பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா கிட்டா வந்தா கூட பரவாயில்ல, தயவு செய்து வந்துருங்க. ஆரம்ப ஜபத்துக்குள்ள லேட்டா கூட வாங்க, எப்போ வந்துருங்க? ஆரம்ப ஜபம் முடியறதுக்குள்ள வந்துருங்க, தயவு செய்து சொல்றேன். ஆமென். உங்களுக்காக தான் நாங்கள் 1/2 மணி நேரம் நீட்டுறோம், எப்படியாச்சும் வந்துட மாட்டீங்களா அப்படின்னு. ஆமென்.
தயவு செய்து வந்துருங்க. ஆலயத்தை விட்டு போயிடாதீங்க. ஆலயத்தை விட்டுட்டு வேற எந்த காரியத்துக்கு போயிடாதீங்க. உங்க ஜெப வாழ்க்கை அதிகமாகட்டும். இந்த 2025 உங்ககிட்ட கர்த்தர் பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களோடு கூட உலாவணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். ரெண்டாவது காரியம் நான் சொல்லுவேன். ரெண்டாவது காரியம் சீக்கிரமா எடுத்துக்கங்க. அதுலயே யோசுவா 1ஆம் அதிகாரத்திலேயே 9வது வசனத்தை பாருங்க. மேல வாசிங்க, 8 வாசிங்க. 8 தான் வாசிங்க பிரதர், வாசிங்கம்மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது அட்வைஸ் என்ன தெரியுமா? நிறைய ஜெபம் பண்ணுப்பா. நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லைன்றார், கஷ்டப்படுறார் ஆண்டவர். நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. தயவு செய்து உங்க நேரத்தை அதிகமா ஜெபத்தோட ஸ்பெண்ட் பண்ண, என்னோட பேச ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றார். கர்த்தரோட பேசும்படி உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் உங்களை சந்திக்கும்படி ஒவ்வொரு நாளும் வராரு. மோசே கிட்ட சொல்றார், மோசே நீ ஆயத்தப்பட்டிய சமூகத்துல வந்து நில்லு. அவன் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் மேகத்துல இறங்கி பேசினார்ன்றார் வசனம் சொல்லு. உங்க கூட பேச அவர் விரும்புறாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படி வராருங்க. உங்க கூட பேசணும் எவ்வளவு ஆசையா இருக்கிறார் தெரியுமா இந்த ஆண்டுல? ஆமேன் சொல்லுங்க. உங்க கூட பேசணும் இந்த ஆண்டுல ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால தான் இதை சொல்றார். ரொம்ப விரும்புறாரு உங்க கூட பேச, தனியா பேசணும் விரும்புறார். உங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கணும்னு விரும்புறார். உங்க கூட அவர் தம்முடைய உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு விரும்புறார். அதனால தான் ஆபிரகாம் தனியா போய் மீட் பண்ணார், பேசினார். உங்க கூட இந்த ஆண்டு பேசணும்னு விரும்புறார். உங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்யணும்னு விரும்புறார். உங்க கூட உலாவணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிஞ்சிடாத. உனக்குன்னு ஒரு தனி ஜப அறையை தேர்ந்தெடு. உனக்குன்னு ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வாடகை இருந்தோம். ஒரே ஒரு ரூம் தான், ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அவ்வளோதான். அந்த பெட்ரூம்ல படுக்கவே முடியாது பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பெட்ரூம்ல, ஒரே பெட்ரூம் தான், சின்ன ரூம், அதை நாங்கள் என்ன பண்ணால் நாங்கள் படுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன இடத்த நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம். அந்த இடத்துல நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் வரமாட்டோம். அங்கே பைபிள் வைக்கிறது அதெல்லாம் வைப்போம். இந்த இடத்துல படுத்துப்போம், இந்த இடத்துல எழுந்து அப்படியே ஜெபிக்கிறதுக்காக ஒரு இடத்த வச்சுருப்போம். உங்கள் வீட்டில் அப்படியே ஒரு இடம் இருக்கா? நீங்கள் ஜெபிப்பதற்காக கர்த்தர் உங்களை வந்து சந்திக்கிறதுக்காக ஒரு தனி இடம் இருக்கா? இல்லைனா இந்த ஆண்டுல ஏற்படுத்துங்க. கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிற இடம். தினந்தோறும் நீங்கள் நான் இப்போ வேற வீட்டுக்கு போயிட்டோம், அந்த வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக ஒரு தனி இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்திட்டோம். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வேற எந்த இடத்துல போய் ஜெபிச்சாலும் மனசே கேட்காது. ஐயோ ஆண்டு நான் அங்கே ஜெபிப்பேன் எதிர்பார்த்து அங்கே வந்துருப்பாரோ, என் மனசெல்லாம் அங்கேயே போயினுக்கும். அந்த இடத்த பொண்ணு மாதிரி தொடச்சி வைப்பேன், ஒற்றையெல்லாம் அடிச்சு வைப்பேன். அந்த இடத்துல வைஃபு அந்த பாயை தொட்டாலோ திட்டு விழும், அந்த இடத்துல சாப்பாடு இறைச்சாலும் திட்டு விழும். ஏன்னா அது என் கர்த்தர் என்னை சந்திக்கிற வர இடம், அது என்கிட்ட பேச வர இடம்னு நான் தனியாக ஒதுக்கி வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட அப்படி இருக்கா? உங்க வீட்டில் அப்படி இருக்கா? நீங்க தேவனோடு சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கா? இல்லைனா இந்த புதிய ஆண்டுல தயவு செய்து அதை ஏற்படுத்துங்கன்னு கர்த்தர் சொல்ற. ரெண்டாவது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் இதை தியானி, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவார். ஓசியா 4:6 வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாதனால சங்காராவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்களுக்கு அறிவில்லை, அதனால என் ஜனங்க சங்காரம் ஆவறான்னு கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு எழுதிட்டு அவங்களுக்கு புரியாது அப்படின்றதுனால கர்த்தர் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அப்படியே வாட்சினே வந்தீங்கன்னா, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்ற. என்னங்க சொல்லுங்க? எதுங்க அறிவு? எதுங்க நம்மளை புத்திமானா மாத்தோம்? நான் PhD வரைக்கும் படிச்சிருக்கிறேன் பிரதர், அதுவா? இல்லை, அது உங்களை அறிவுள்ளவர்களாய் மாற்றும், இல்லை நான் சொல்லலை. ஆனால் உங்களை ஞானவானாய் புத்தி உள்ளவர்களாய் எது தெரியுமா மாற்றும்? வேதம். நீங்கள் புத்திமானாய் மாறுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது வேதம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வாட்சிங்கன்னா, இதுக்கு நீ செவி கொடு, அப்பொழுது நீ புத்திமானா ஞானவானா நடந்து கொள்ளுவேன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு.
ஆமென். இங்க பாருங்க, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். எதுங்க புத்தி? இயேசு தாங்க புத்தி. இயேசு யாரு? அவர் தாங்க வார்த்தை. வார்த்தை தாங்க மாம்சமாச்சு. இந்த வார்த்தையை விட்டு பிரியாதீங்க. சங்கீதம் 1:1 அதானே சொல்லுகிறது. துன்மார்க்குடைய ஆலோசனையில, ஆமா, பாவிகளுடைய வழியில, பரியாசக்காரர் உட்கார இடத்துல. தயவு செய்து இந்த புது வருஷத்துல இதெல்லாம் செய்யாதீங்க. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், 4 பேருக்கு கூட கல்லு மேல உட்காராதீங்க. நீங்க போய் தனியா உட்காந்து வேதத்தை போனோட தனியா உட்காந்து நோண்டாதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ப்ரெஷியஸான டைமை உங்க வேதத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து வேதத்தோட ஸ்பெண்ட். உங்களுக்கு கிடைக்கிற நேரம்லாம் வேதத்தோட இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் அதுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு விரும்புங்க. நீங்க பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். என்னை விட அற்புதமான ஊழியத்தை நீங்க செய்வீங்க. என்னை விட அற்புதமான வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். எங்களை விட இந்த காலத்துல செயல்படுகிற ஊழியக்காரர்களை விட நீங்க, நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனமா 1000 மடங்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டு நிறைந்த ஊழியக்காரனா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எப்ப தெரியுமா? இந்த வேதத்தை நீங்க மறக்காம இருக்கும் பொழுது. ஆமென், ஆமென். 3வது நான் சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 7:1 7:12 வாச்சிருங்க டைரக்டா. யோசுவா 7:12. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். கர்த்தர் சொல்றார் யோசுவா பார்த்து. என்ன சொல்றார் தெரியுமா? சாபத்தீடாந்த உங்களிலிருந்து எடுக்கணும். 3வது காரியம். முதல் காரியம் என்ன சொல்லுங்க? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. 2வது, வசனத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? பிரியக்கூடாது. அது இரவும் பகலும் தியானிக்கணும். அது இரவும் பகலும் வேதத்தோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமா. ஆமென். 3வது கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, சாபத்தீடானதை எடுத்துருங்கன்ற. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். யோசுவா கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட வருவேன். ஒருவன் உனக்கு முன்பதாக மோசேடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகல, கைவிடல. எத்தனை ராஜாக்களை எதிர்த்தாரு, எத்தனை ராஜாக்களோட சண்டை போட்டார், எத்தனை பேர் அடிச்சு துஷ்பமாக்கி கர்த்தர் கூட இருந்ததுனால எத்தனை பட்டணங்களை பிடித்து பங்கிட்டு கோத்திரத்துக்கு கொடுத்தார். ஆனா அவரு ஒரு இடத்துல தோத்து போனார். இங்க பாருங்க, என்னதுங்க முக்கியமானதுங்க, கவனிங்க. எதுலங்க? ஒரு இடத்துல. இங்க பாருங்க, இந்த சம்பவம் நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. எரிகோவெல்லாம் கடந்து இப்போ வராங்க. வந்த உடனே யோசுவா கேட்கிறார் ஜனங்களை பார்த்து, அடுத்து நம்ம ஆயி பட்டணத்தை பிடிக்க போறோம். என்ன பட்டணம்? ஆயி பட்டணத்தை பிடிக்க போறோம். எவ்வளவு பேர் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கேட்கிறாரு பாருங்க. உடனே ஜனங்களாம் சொல்றாங்க, யோசுவா, ஆயி பட்டணம் வந்து ரொம்ப சின்ன பட்டணம், அதனால நம்மள ஒரு 2000-3000 பேர் போனாலே போதுன்றார். என்னங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. 2000-3000 பேர் போனாலே போதும், அது ரொம்ப சின்ன பட்டணம், ஜெயிச்சலான்றோன்னே யோசுவா உடனே வா ஓகே அப்படின்னு சொல்லி 2000-3000 பேர் அனுப்புறாரு பாருங்க. போனா அங்க செம்ம அடி வாங்கினு இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல ராஜாக்களை, ஆயி பட்டணத்தை விட மிகப்பெரிய பட்டணத்தெல்லாம் அடின்னு அடிச்சு ஜெயித்து அற்புதமா ஜெயம் எடுத்து வந்த யோசுவா இப்போ கிட்டத்தட்ட 36 பேரை இழந்து போற. 36. உடனே யோசுவா வஸ்திரத்தை கிழிச்சு போய் தேவ சமூகத்துல தொப்புன்னு விழுந்து அழ ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இதுக்கா எங்களை கூட்டு வந்தீங்க? சின்ன பட்டணம் ஆயி பட்டணத்துக்கிட்ட எங்களை ஒப்பு கொடுவா கூட்டு வந்தீங்க அப்படின்றாரு பாருங்க. எனக்கு கவனிங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, யோசுவா, நீ எந்த மட்டும் இப்படி துக்கமா இருப்ப, நீ எழுந்து வா. காரணம் என்ன தெரியுமா? நீ தோத்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஜெயம் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சாபத்தீடானதுல இருக்கிறீங்கன்றார். உடனே யோசுவா, என்ன ஆண்டவரே சொல்றீங்க, யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது கர்த்தர் ஒரு கோத்திரத்தை காண்பிக்கிறார், அடுத்து ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறார், அடுத்து ஒரு நபரை காண்பிக்கிறார். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் சொல்றான், ஆமா உண்மைதான், நான் வந்து பாபிலோனிய சால்வி எடுத்துட்டேன், நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அந்த எரிகோல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், அதுதான் சாபம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் பாருங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பு செலுத்தப்படுகிறது. அந்த சாபத்தீடானதை எடுத்த உடனே அடுத்த அதிகாரம் சொல்றது, கர்த்தர் சொல்றாரு, இப்பப்போ ஆய்க்கு விரோதமா போ, நான் உனக்கு அந்த ஆய் பட்டணத்தை கொடுப்பேன்றார். ஆமென். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். சபையே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடான காரியம் தான்
கர்த்தர் உங்க கூட இல்லாத இருக்கிறதுக்கான காரணம். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் சாபம், குடி ஒரு சாபம், புகை ஒரு சாபம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கடவுள் உங்க கூட இருக்க மாட்டார். ஜப குறைவு ஒரு காரியம், வேத வாசிப்பு குறைவு ஒரு இது, பாவம் பாவம் மற்றவங்களை அழ வைக்கிறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது. ஆமே. இந்த 2025 இதெல்லாம் மாற்றணும்னு சபைக்கு கர்த்தர் சொல்றார். உங்ககிட்ட சாபம் இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளானா இரு, நான் உங்களோட வரமாட்டேன். யோசுவா வாக்கு தத்தம் பெற்றவன், ஆமா தானுங்க? சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை உடையவன். அவன் மோசேக்கு அடுத்தது லீடர்ஷிப்ல அவங்க பிள்ளைங்க தான் வந்திருக்கணும். ஆனா இல்ல, யோசுவாவை கர்த்தர் செலக்ட் பண்ணி ஸ்பெஷலா அவனை தேர்ந்தெடுக்கிறார். அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் பர்சன் அவன், கர்த்தரால பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன் அவன். ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி, அவன் வாழ்க்கையில 36 பேரை இழந்து போறான். அவன் தோத்து போனதுக்கான காரணம், கடவுள் அவன் கூட இல்லாததுக்கு கடவுள் அவனை விட்டதுக்கான காரணம் என்னன்னா, சாபத்தீடானது அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. அவனுக்குள்ள வரல, அந்த டீமுக்குள்ள வந்துடுச்சு. பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள எதனா சாபங்கள் இருக்கா யோசிச்சு பாருங்க. அநியாயமா யாரையாச்சும் நீங்க ஏதோ ஒன்று பண்ணி அவங்க அழறதுனால தப்பா எடுத்துக்காதீங்க. சில நேரத்தில் லஞ்ச பணங்கள் நம்ம வாழ்க்கையில வரும், நியாயமா வராது. உங்களுக்கு இப்படி சொல்லிட்டங்களா, கீழே கிடைக்குது ஒரு 500 ரூபாய் நோட்டு, எடுக்காதீங்க, அது உங்களது இல்லை. எடுத்தீங்கன்னா கூட அது சாபம். கீழே இருக்கிற 1 ரூபாய் கூட நீங்க எடுக்காதீங்க. நீங்க ரோட்டில் நடந்து போறீங்க, கீழே ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் இருக்கு, எடுக்காதீங்க. உங்களுக்கு அல்லாதத உங்க கையில் இருக்குதுன்னா அது சாபம், அது உங்களுடையது அல்ல. ஆமென். நியாயமா வராம அநியாயமா உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்திருக்குதுன்னா அது சாபம். இன்னைக்கு சோதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் எதனா சாபமா இருக்கான்னு. யாரோ ஒருத்தர் ஏமாத்தி, சில நேரத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, சாப்பீஸ் கடை எதனா போட்டுடலாமா அப்படின்னு. என்னதுங்க சொல்லுங்க. ஏன் போடல தெரியுமா? ஐயோ, பழைய எண்ணெயை நம்ம பயன்படுத்த வேண்டியதாகிடுமே. மீந்து போன சாப்பீஸா ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் ஏமாத்துறது தானே. சரி, வேற எதனா கடை வச்சிடலாமா யோசிச்சுக்கிறது. என் மனைவிட்டு சொல்லுவேன், ஏமா கடை எதனா வச்சிடலாம். நியாயமாக விற்க வேண்டிய ஒரு பொருளை 2 ரூபாய் 50 பைசா ஏற்றி அதிகமாக வச்சா கூட அது தப்பு தானேங்க. அப்படி எதனா ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டுடைய சாபத்தை வாங்கிக்கிறது, கம்முனுந்தெல்லாம் அப்படின்னு விட்டுருது. நான் இப்படி பல யோசனைகள் வரும் பாருங்க எனக்குள்ள, ஒவ்வொன்றத்தையும் யோசிச்சு கால்குலேஷன் பண்ணி விட்டுறது. சிஸ்டர், பிரதர், உங்களுடையது உங்களுக்கு இருக்கட்டும், மற்றவர்களுடையதை நீங்கள் ஆசைப்படாதீங்க. உங்களது வேணா அவங்க எடுத்துக்கிட்டோம், நிலமாகட்டும், வீடாகட்டும், சொத்து பத்தாகட்டும், ஏதோ ஒன்று. மற்றவங்களுக்கு மற்ற பொருளுக்கு மேலே நீங்கள் ஆசைப்படாதீங்க. பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாகன்னு வசனம் சொல்லு. ஆமேன். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் பட்டு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டு தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டு. கர்த்தர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டு. ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமா அவங்கள பார்த்து சொல்றார், இனி உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யோசுவா கிட்ட சொன்னது போல கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட
கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கரத்தை பிடிக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்க கரத்தை பிடிக்கிறார். சிஸ்டர் உங்க கரத்தை பிடிக்கிறார். சகோதரி உங்க கரத்தை பிடிக்கிறார். சகோதரா உங்க கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். நீங்க இயேசுவுக்கு வேணும், நீங்க இயேசுவுக்கு வேணும், நீங்க யோசுவாவா மாறணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழணும், வசனத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடான காரியம், சாபத்தை கொண்டு வர காரியங்களை உங்களுக்குள்ள இருந்து எடுத்துருங்க பிரதர், எடுத்துருங்க சிஸ்டர். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாங்குற அந்த பணம், உங்க கையின் பிரயாசம் உங்களுக்கு போதும். உங்க வாழ்க்கையில மீதி வர்ற எல்லா வருமானமும் சாபத்தை கொண்டு வந்துடும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை எனக்கு தான் சொல்லுங்க. சபை ஒப்பு கொடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை வேணும், வேதத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை வேணும். ஒருவேளை எங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருகிற காரியங்கள், எங்க பேச்சோ பார்வையோ செயல்பாடுகளோ நடக்கைகளோ எங்க வருமானங்களோ எங்க காரியங்கள் எதுவானா, இன்றைக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, இந்த ஆண்டு நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட வரணும்னு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விலையேறப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்து.